ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் எல்லோரும் சூப்பராக பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணி ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் சூப்பராக பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம். இந்த டைம் 2 முறை பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணி ரொம்ப ஹாப்பி நான். ஃபஸ்ட்டு பொங்கல் அன்றைக்கி நேட்டிவில் போயிட்டு பொங்கல் வச்சு ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணி முடித்தேன். அண்ட் 2வதாக சென்னையில் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணோம். இப்போ அந்த விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நேட்டிவில் என்னால் லாங் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் அவ்வளோ ஒர்க் இருக்கும். அந்தளவுக்கு எடுக்கிறதுக்கு டைமும் கிடையாது. வேலை செய்யவே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் நல்லா பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். நல்லா ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நேட்டிவில் பொங்கல் வச்சது. ஒரு ஊர்லேயும் ஒரு வழக்கம் இருக்கும் பொங்கல் வைக்கிறது. நான் எங்களோட மாமியார் வழக்கம், எங்கள் மாமியார் சைடு வைக்கிற, ஹஸ்பண்ட் சைடு வைக்கிற வழக்கத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், எப்படி வச்சோம் பொங்கல்னு சொல்லிட்டு. ஸோ போகிலேருந்து காணும் பொங்கல் வரைக்கும் பொங்கல் நல்லாவே இருக்கும். நார்மலாக பொங்கல்னாலே ஊர் தாங்க, வில்லேஜில் தான் நல்லாயிருக்கும். சிட்டிலலாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்தளவுக்கு என்ஜாயபுளாக இருக்காது. ஏன்னா இங்கெல்லாம் ஒன் டே தான், பெரும் பொங்கல் அன்றைக்கி வச்சுட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம வில்லேஜில் அப்படி கிடையாது. போகியில் ஆரம்பித்து காணும் பொங்கல் வரைக்கும் களை கட்டுன்னே சொல்லலாம். ஆமாண்ணா, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போகி அன்றைக்கி காலையில் தேவையில்லாததெல்லாம் தூக்கி காலையில் எரிச்சிட்டு, அதுக்கப்புறம் அன்றைக்கி என்ன பண்ணுன்னா, கூழ், கீரை, கொழுக்கட்டை, பொரியல் வச்சு படைப்பாங்க. இது எதுக்காக படைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் முறையாக பொங்கல் நல்லபடியாக வைக்கணும். ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வழிபடணும், அதுக்காக கொழுக்கட்டையும், அம்மனை வழிபடணும், அதனால் கூழும் கீரையும் வச்சு படைப்பாங்க. அது போகிக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சுதுங்க. நல்லா சிறப்பாக கொண்டாடினோம். அதை மாட்டுக்கும் எடுத்துகிட்டு போய் படைப்பான், மாடு இருந்துச்சுன்னா. ஸோ நாங்கள் மாடு வச்சுட்ருக்கோம் ஊரில், அதனால் அதை படைத்தோம். செகண்டு பெரும் பொங்கல். காலையில் எழுந்து சூரியன் வரதுக்குள்ளே பொங்கல் வச்சுருவோம், இல்லைன்னா ஸ்டார்ட்டாவது பண்ணிவிடுவோம். ஆல்மோஸ்ட்டு 3 பானை, ஒரு பெரிய பானை, 2 சின்ன பானை, 2 சைடு. அத்தை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுலேருந்தே ஸ்டில் இது வரைக்கும் பொங்கல் பானையில் தான் வச்சிட்ருக்காங்களாம்மா. உண்மையிலே நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் பானையில் வைக்க மாட்டோம். எங்கள் அம்மா வீட்டிலலாம் பித்தளை பாத்திரத்தில் தான் வச்சு நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு வந்து பார்க்குறதுக்கு இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நல்லா இருந்துச்சு. பொங்கல் வைக்கிறது ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் டச் வருது அந்த பானையில் வைக்கும்போது, ஃபீலும் நல்லாயிருக்கு. ஸோ பொங்கலில் பானையில் வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 3 பானையை வச்சு எல்லா காய்களும் போட்டு பொரியல், 5 பொரியல், வடை, பாயாசம், இது மாதிரி தான் அந்த டே போகும். அந்த டே முடிச்சுருவோம். அப்புறம் அடுத்த நாள் மாட்டுப் பொங்கலுக்கு அகைன் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு, அடுத்த நாள் என்னென்னு பார்த்திங்கன்னா 2 பாத்திரத்தில் பொங்கல் வைப்போம். பித்தளை பாத்திரத்தில், பெரிய பாத்திரம் ஒன்று, சின்ன பாத்திரம் ஒன்று. சேம் அன்றைக்கி வந்து ட்ரெஸ் வச்சு படைக்கிறது வழக்கம் எங்கள் சைடு. ஊரில் நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் அன்றைக்கி. அதனால் அதிரசம் இல்லாமல் சுடுவோம். அதிரசம், அந்த சுயம்னு அது தோப்பம்னு சொல்லுவோம், சுயம்னு நிறைய பேர் சொல்லுவீங்க, பச்சைப்பையில் செய்வாங்க அது. இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு திரும்ப பொரியல், வடை, பாயசம் வச்சு படைக்கிறது வழக்கம். இது மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி முடிஞ்சது. காணும் பொங்கல் அன்றைக்கி கண்ணுக்குட்டிக்கு பொங்கல் வைக்கிறது. அவங்களுக்கு சின்னதாக பொங்கல் வச்சு படைப்பாங்க. ஸோ இது மாதிரி எல்லா பொங்கலும் சிறப்பாக முடிஞ்சிச்சு. உங்கள் ஊரில் எது மாதிரிலாம் பொங்கல் வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இப்போது சென்னைக்கு வருவோமா. சென்னைக்கு என்றைக்கு வச்சுன்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு வழக்கம் இருக்குது. பொங்கல் என்றைக்கு வந்துச்சு, வியாழக்கிழமை வந்துச்சு, 15ஆம் தேதி. அதுக்கு அடுத்த வாரம் வர வியாழன், அதே நாளில் மயிலவர் பொங்கல்னு ரீபொங்கல் வச்சு படைப்பாங்க. ஸோ அன்றைக்கி தினம் தாங்க நான் பொங்கலில் சென்னையில் வச்சு செலிப்ரேட் பண்ணேன். சிம்பிளாக என்னால் முடிஞ்ச மாதிரி பண்ணேன். வடை, பாயாசம், எல்லா காயும் போட்டு சாம்பார், என்ன காயெலாம் இருக்கோ, அண்டு 2 பொரியல் பண்ணேன். இது மாதிரி வச்சு நான் படைத்தேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. புதுசாக பித்தளை அந்த பாத்திரம், பானை ஷேப்லேயே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த பார்க்க. ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கோலம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கோலம் ஓரளவுக்கு போட தெரியும், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக போட மாட்டேன், ஓகேவாக போடுவேன். அதுக்கப்புறம் இது மாதிரி வேலைலாம் பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் ஆகிட்டு வந்து கற்றுக்கிட்டு செஞ்சது தான்.
பாதி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிஃபோர் மேரேஜ் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். இந்த இளவரசியாக வளர்க்கப்பட்டவள் அப்படின்ற மாதிரி தான் நான். அப்போது சின்ன வயசில் பொங்கல்னால் நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, கதை பேசுறது, விளையாடுறது. இந்த மாட்டு பொங்கல்னால் மாட்டு வண்டியில் ஏறி இது ஒரு ரவுண்டு வருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஆழம் சுற்றுவாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போவும் நல்லா தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் ஒரு ஒரு ஏஜ்க்கும் ஒரு ஒரு பக்குவம் வந்து தானே ஆகணும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் நானே செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இது இப்போ நம்ம ஃபேமிலிக்காக நம்ம பண்ணுறோம். இதுவும் நல்லா தான் இருக்குது. யாரெல்லாம் என்ன மாதிரி ஒரு வேலையும் செய்யாமல் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இப்போது ரொம்ப குடும்ப பெண்ணாக மாறி இருக்கீங்க அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் தாங்க ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் பாயாசம் வெந்துட்டுருக்கு. இந்த கிளிப் பார்த்திங்கன்னா ஊரில் வந்து என்னோடய பாப்பா மியூசிக் சேர் ஓடிட்டுருக்கும் போது எடுத்தது. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு மெமரிஸ் ஞாபகம் வருதுங்க. என்னென்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போதும் இது மாதிரி தான் வச்சாங்க. லெமன் இந்த ஸ்பூன், சாக்கு பை, பாப்பா அதை வரா பாருங்கள், சாக்கு பையில் யார் ஃபஸ்ட்டு வர்றது, மியூசிக்கல் சேரு, டான்ஸு, பாட்டு, கோலப்போட்டி நிறைய இருக்கும். ஸ்லோ சைக்கிள் ரேஸு அது இப்படின்னு நிறையவே இருக்கும். அது எல்லாத்துலேயும் கலந்துப்பேன். முடிஞ்சு ஒரு 6த்துலேயாவது வின் பண்ணிவிடுவேன். எல்லாத்தையும் அப்படியே பாக்ஸாக அடுக்கிட்டு வருவோம். உண்மையிலே அது ஒரு தனி சந்தோஷம் தான் தெரியுமா? சேம் நம்ம இப்போது அதை என் பொண்ணுக்கிட்ட ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இப்போது வாங்கி கொடுக்க முடியும் எல்லாமே. அப்போ வந்து அப்பா அம்மாலாம் ஃபார்மர் தான். அந்த ப்ரைஸே பெருசாக தெரியும். ஆனால் இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் அவங்க என்ன தான் இருந்தாலும் வின் பண்ணி வாங்கிட்டு வர ஒரு ஹாப்பினஸ் அது நம்மளால் தர முடியாது இல்லைங்களா? ஸோ அவள் ஒன்று ஒன்று வின் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரும்போது, அம்மா நான் வின் பண்ணிட்டேன், எனக்கு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ ஒரு பூரிப்பாக இருக்கும் அவளுக்கு. ஓகே, கரெக்டு தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நல்லா போச்சு. இது மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எங்கள் ஊரில் வச்சுருந்தாங்க. அதில் பாப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு 7, 8 ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டா. ரொம்ப ஹாப்பி. அது எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தா. அது அப்புறம் உங்கள் ஊர்லேயும் இது மாதிரிலாம் போட்டிலாம் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 6:15 டைம் இருக்கும். அந்த டைம்லாம் நான் பாத்திரத்தில் வச்சுட்டேன், பொங்கலுக்கு வச்சுட்டேன். குட்டீஸ் எல்லாம் எழுப்பல. ஏன்னா அவள் ஒருத்தி வந்து ஸ்கூல் போகணும், ஒரு பாப்பா. ஸோ அவளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், நம்ம எழுப்ப தேவையில்ல, இப்போயே எழுப்பிட்டா அவள் ஸ்கூலில் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பல. கொஞ்சம் இன்னும் போட்டோம் 7:00 மேலே எழுப்பிக்கலாம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு படைக்கும் போது எழுப்பிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹஸ்பண்ட் மட்டும் எழுந்து வந்தாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கல். அப்புறம் கடவுளை வேண்டிக்கிட்டு நல்லபடியாக அரிசியும் போட்டோம். நல்லா பொங்கல் வந்து பொங்கி வந்துருந்துச்சு. பாப்பாங்கள எழுப்பல. பிகாஸ் அதான் ரீசன் சொன்னேன் இல்லைங்களா? ஆனால் அவளுங்க என்ன பண்ணாளுங்க, நீ ஏம்மா என்னை எழுப்பவே இல்லை, நானும் வந்து பொங்கல் சொல்லியிருப்பேன்ல, நீ ஏன் மாடியில் வைக்கல, நம்ம பாட்டி வீட்டில் மாடியில் தானே வச்சோம் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்புறம் சொன்னேன், நம்ம அங்கே தான் பாட்டி வீட்டில் மாடியில் அழகாக வச்சு செலிப்ரேட் பண்ணோம்ல, ஸோ இங்கே சிம்பிளாக நான் கேஸில் வச்சு பண்ணிட்டேன்டா, உனக்கு தூக்கம் கேட்டிருந்தா நான் எழுப்பல, சாரிடா அப்படின்னு சொன்னேன். நான் வந்து அவள் தூக்கம் கேட்டுருன்னு எழுப்பாமல் இருந்தேன். பட் அவள் இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ண அவள் ஃபீல் பண்ணா. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எழுப்பிடுவேன் ஸ்கூல் இருந்தாலும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அந்த சாப்பாடு கிளறி விட்டுட்டு இருக்கிற மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தோம். இன்னொரு பக்கம் சாப்பாடுமே வடிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து சரி இது பொங்கல் கொடுக்க முடியாது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இருக்க சாம்பார் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் இன்னொரு பக்கம் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேலையும் பார்த்துட்ருந்தேன். ஸோ பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் வடை போட்டுட்ருக்கேன். அப்புறம் 2 பொரியல். இப்போது என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? ரசம், வாழைக்காய் பொரியல், பாயாசம், வள்ளிக்கிழங்கு பொரியல், சாம்பார், பருப்பு. இது பார்த்திங்கன்னா பூவை கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு கட்டி வச்சுட்டேன். அதாவது எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் எதனா ஒன்று மறந்துடுவோன்னு சொல்லுவோம்ல. ஸோ பொங்கல் வைக்கிற டைம் அதை நான் மறந்துட்டேன் கட்டுறதுக்கு. ஸோ பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கட்டி விட்டேன். ஸோ அவ்வளோதான். அப்படியே நாங்கள் படைக்கிறதுக்கு படையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்ருந்தேன். அவர் அப்படியே ஃபுல்லாத்தையும் படையல் வச்சிட்டாரு. சாமிக்கு எல்லாத்தையும் வச்சாச்சு. பசங்களையும் குளிப்பாட்டி ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம். சரி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து மெமரிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களையும் படைக்கிற டைமுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியாச்சு. அவங்களும் அழகாக ரெடி ஆகிட்டாங்க 2 பேரும். இப்படி தாங்க நாங்கள் சென்னையில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணாலும் மன நிறைவாக இருந்துச்சு. அண்ட் ஊர்லேயும் சூப்பராக இருந்துச்சு இந்த டைம் பொங்கல். இங்கே இங்கேயும் சாமி கும்பிட்டதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதாங்க. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டு பாப்பாவையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஸோ இந்த vlog இதோட முடிய போகுது. இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.